தொடர் மழையால் மாங்காடு காவல் நிலையத்தை மழைநீர் சூழ்ந்து நிற்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமாரிடம் கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். தற்பொழுது அங்கு சூழ்ந்து நிற்கிற மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கு ஏதேனும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? கள நிலவரம் என்ன? இன்று காலை முதல் இடைவிடாமல் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் மழைநீரானது குளம் போல் தேங்கியுள்ளது. குறிப்பாக மாங்காடு போலீஸ் நிலையம் செல்லக்கூடிய பத்மாவதி நகர் பகுதி முழுவதும் மழைநீரானது முழங்கால அளவிற்கு தேங்கியுள்ளது. மேலும் போலீஸ் நிலைய வளாகத்திற்குள்ளேயே மழைநீர் புகுந்துள்ளதால் பணிக்கு வரக்கூடிய போலீஸ்காரர்கள் தங்களது உடைமைகளை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்டோவில் வந்து போலீஸ் நிலையத்திற்கு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் புகார் அளிக்கக்கூடிய வரக்கூடிய பொதுமக்களும் முழங்கால அளவு தேங்கியுள்ள மழைநீரில் நடந்து சென்று புகார் அளித்துவிட்டு திரும்பி செல்லும் நிலை உருவாகியுள்ளது. தற்போது இந்த மழைநீரோடு மழைநீர் கால்வாயில் வெளியேறிய கழிவு நீரும் கலந்துள்ளது. இந்த பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ள நீர் முழுவதும் கருமையாக காட்சியளித்து மிகுந்த துர்நாற்றமும் வீசி வருகிறது. இதனால் இந்த பகுதியில் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மாங்காடு நகராட்சி சார்பில் இந்த பகுதியில் மழைநீர் செல்வதற்காக மழைநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் வழியாக மழைநீர் செல்ல முடியாமல் அளவுக்கு அதிகமான மழைநீர் உள்ளே புகுந்து வருவதால் அந்த கால்வாயிலிருந்து மழைநீரானது தொடர்ந்து வெளியேறிய வண்ணம் உள்ளது. இதனால் அந்த மழைநீரானது குடியிருப்பு பகுதியிலும் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழலுக்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் மழைநீரானது அதிக அளவில் தேங்கி வருவதால் நேரம் ஆக அந்த பகுதியில் மழைநீரானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. போலீஸ் நிலையத்திற்கு வரக்கூடிய போலீஸ்காரர்களும் புகார் அளிக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த பகுதியில் செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவது பெரும் தலைவலியாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து மழைக்காலங்களில் தொடர்ந்து இந்த பகுதிகளில் இதுபோன்று நடந்து வருவதாகவும் மழைநீர் கால்வாய் அமைத்தும் தற்போது மழைநீர் செல்லாமல் அந்த பகுதியில் அதிக அளவில் தேங்கி இருப்பதாகவும் மழைநீர் கால்வாயில் இருந்து அதிக அளவில் மழைநீரானது குடியிருப்பு புகுந்து வருவதாக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். இந்த பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சதீஷ்குமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.